வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் 9 சம் தான் பார்க்க போகிறோம். A brooch is made up of a silver wire in the form of circle with diameter 35. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற brooch நான் என்ன சொல்லிட்டு, the wire is also used in making 5 diameter which divide the circle into 10 equal sectors shown in the figure. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ப்ரூச்னால் தான் உங்களுக்கு தெரியணும். ப்ரூச்னால் வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் இப்போ வந்து ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுற கோட் பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, சும்மா டிசைனுக்காக ஒரு இது என்னென்னா, இது இந்த ப்ரூச் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட டயாமீட்டர் வந்து 35 மில்லிமீட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரூச் இருக்குது. ஓகேவா? இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் தென் இதோட டயாமீட்டர் 35. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். Next, the wire is also used in making 5 diameter which divide the circle into 10 equal sector. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன், இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறாங்க. சென்ட்ரலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸாக போட்டு ஒரு டிசைன். இதோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த மாதிரி மொத்தம் வந்து 5 டயாமீட்டர் லென்த் இருக்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 2 3 4 5. இந்த மொத்த அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்மாக இருக்குல்ல, இதோட லென்த் வந்து ஒரு டயாமீட்டரோட லென்த், அதுதான் அது. அந்த மாதிரி மொத்தம் 5 யூஸ் பண்ணுறாங்க. விச் டிவைட் த சர்க்கிள் இன்டு 10 ஈக்குவல் செக்டார். அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுற நடுவில் யூஸ் பண்ணுற வயர் வந்து சர்க்கிள் வந்து 10 ஈக்குவல் செக்டாராக பிரிக்குது. ஓகேவா? இதுவும் புரிஞ்சிச்சு நமக்கு. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, we have to find the total length of the silver wire required. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் கிவன் எழுதிருங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் கிவன் ரொம்ப முக்கியம். ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ கிவன் வந்து 1 செகண்ட். ஓகே, டயாமீட்டர் வந்து 35 mm. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ஓகே, இப்போ டயாமீட்டர் இருக்கா, அப்போ ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு d/2. அப்போது 35/2. நீங்கள் இதை வந்து இன்னும் டிவைட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் அண்ட் இந்த மாதிரி சாப்டர் எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகும் கன்ஃபார்மாக. நீங்கள் டிவைட் பண்ணுறது வேஸ்ட். ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் டு ஃபைண்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்துடும். டு ஃபைண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் லென்த் ஆஃப் தி சில்வர் வயர் ரெக்வயர்டு. இப்போது எவ்வளோ லென்த்து தேவைன்னு கேட்குறாங்க. கரெக்டாக இப்போ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சர்க்கிளோட ஃபுல் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இது அதாவது இந்த பவுண்ட்ரி இதோட லென்த் என்ன கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அப்போது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தான் அந்த பவுண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் வயர் ரெக்வயர்ட். இப்போ வந்து ஃபஸ்ட் என்னென்னா, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள் 1 செகண்ட். இதுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்னென்னா, இந்த இதில் இன்னொரு டிசைனில் இந்த சென்ட்ரில் வந்து இந்த யூஸ் பண்ணுறதுனால 5 times டயாமீட்டர் அதையும் ஆட் பண்ணணும். அப்போது 5 into டயாமீட்டர். கரெக்டாக இதுதான் டோட்டல் லென்த் ஆஃப் த வயர் ரெக்வயர்டு. இவ்வளோ வயர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து ஃபார்முலானா 2πr ப்ளஸ் 5 into டயாமீட்டரோட லென்த் வந்து 35. ஓகேவா? இது புரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 into 22/7. ரேடியஸ் வந்து ரேடியஸ் இஸ் 35/2. நீங்கள் தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒரே நேரத்தில் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ 35 into 5 175. யூ கேன் மல்டிப்ளை திஸ். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. கரெக்டாக இப்போது காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் 2 கேன்சல் ஆகிடும். அண்ட் 7 வந்து 1 time அண்ட் திஸ் இஸ் 5 time. அப்போ நமக்கு என்ன இருக்கும்னா 22 into 5 ப்ளஸ் 175. இது பண்ணால் 110 ப்ளஸ் 175 ஈக்குவல் டு 285 mm. இது வந்து ஸ்கொயர் அப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடி லென்த் ஆஃப் த வயர் லென்த் வந்து மீட்டர் சென்டிமீட்டர் mm இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் இட்ஸ் ஏரியா தென் யூ கேன் யூஸ் ஸ்கொயர். வால்யூம்னா கியூப். ஸோ லென்த் வந்து டோட்டல் லென்த் 285 mm. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் கொஷின் வந்து அட்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் ஆஃப் த ப்ரூச்.
ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டயக்ராமில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுதான் கேட்குறாங்க. இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ஈச் செக்டார். அதான் இப்போ வந்து எல்லா செக்டாரும் ஈக்குவல் கரெக்டாக. ஏன்னா 10 ஈக்குவல் செக்டார்னு சொல்லிட்டு அப்போ 1 கண்டுபிடிச்சாலே போதும். திஸ் இஸ் த செக்டார். இப்போது செக்டார் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். θ/360 × πr². இந்த ஃபார்முலா தான் கரெக்டாக. இப்போ பாருங்களேன், செகண்ட் பார்ட். ஏரியா இஸ் ஈக்குவல் டு θ/360 × πr². கரெக்டாக. நமக்கு ஆங்கிள் தேவை, தென் ரேடியஸ் தேவை. இங்கே ரேடியஸ் இருக்கா? எஸ், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். நம்ம ரேடியஸ் வந்து 35/2 diameter / 2. கரெக்டாக. ஓகே, ரேடியஸ் கிடச்சிச்சு. நவ் த ஆங்கிள். இப்போ இந்த கொஷினில் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது தான் ஒரே ஒரு ஒர்க் உங்களுக்கு. ஸோ ஆங்கிள் ஆஃப் என்னன்னா இன்னொன்று சொல்லலாம். ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார் ஈக்குவல் டு, உங்களுக்கு தெரியும் மொத்த சர்க்கிள் வந்து 360 டிகிரி. கரெக்டாக. இந்த 360 டிகிரி நம்ம வந்து 10 ஈக்குவல் செக்டாராக பிரிக்கிறோம். அப்போது 360/10 பண்ணால் என்ன வரும்னா 36 டிகிரி. 0 and 0 கெட் கேன்சல். கரெக்டாக. அப்போது ஒரு செக்டாரோட ஆங்கிள் வந்து 36 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 36 டிகிரி. அப்போது θ is equal to 36 டிகிரி. இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 36/360, பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் வந்து 35/2 இன்ட்டு 35/2. ஏன்னா இங்கே வந்து r² போன்றதில் 2πr அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா 36 and 360 பார்த்தாலே தெரியும். ஸோ திஸ் இஸ் 1 time and this is 10 time. கரெக்டாக. இப்போது 7 டேபிள் இது 1 time and this is 5 time. அதே மாதிரி இது 1 time and this is 11 time. இப்போது ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 11 × 5 × 35 டிவைடட் பை 10 × 2. நீங்கள் அங்கேயே எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். பட் இப்படி பண்ணாதீங்க, ஏன்னா கன்ஃபார்மாக மிஸ்டேக் வரும். ஸோ 1 and 2. இப்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு 11 × 35 டிவைடட் பை 4. இப்போது 11 × 35. ஸோ 35. அப்போது 385/4. இப்போ நீங்கள் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 385 divided by 4. ஸோ 9 times 36, ரிமைண்டர் 2. அப்புறம் வந்து 6 times 46, sorry 24. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 1 இருக்கும். ஸோ அகெயின் யூ கேன் மேக் அ பாயிண்ட். 0, 2 times 8, திருப்பி 2 பேலன்ஸ், அந்த 5 times வந்து 20 வரும். அப்போ ஆன்சர் வந்து 96.25 mm². இதுதான் ஏரியா ஆஃப் ஈச் செக்டார். எப்பயுமே நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு யூ கேன் மேக் அ பாக்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ தட் ஒன் செகண்ட். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.